இடைமேடைகளும் 12,138 வாகனங்களில் GPS கருவிகளும் மீமாஸ் தளத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. மேலும் கனிம வளத்தை ஏற்றுச் செல்லும் வாகனங்கள் ஒரே நடசீட்டை பயன்படுத்தி சட்டத்திற்கு புறம்பாக பலமுறை கனிமம் ஏற்றுச் செல்வதை கூகுள் மேப் மூலமாக நிகழ்நேரத்தில் கண்காணித்து ரியல் டைம் மானிட்டரிங் தடுக்கும் வகையில் ஜூலை 24 அன்று உத்தரவிடப்பட்டுள்ளது. கனிம கடத்தலை தடுக்க சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், தென்காசி மாவட்டங்களில் சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டது. நிதிநிலை அறிக்கையில் தெரிவித்தவாறு பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் கிரானைட் தொழிலை வளர்க்கும் நோக்கில் கிரானைட் பாலிஷிங் மற்றும் வடிவமைப்பு மையங்கள் நிறுவுவதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும். சுரங்கம் மற்றும் குவாரி பணிகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வாழும் மக்களின் நலன் மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக மாவட்ட கனிம அறக்கட்டளை நிதியிலிருந்து 5025 திட்டங்கள் ரூபாய் 1532 கோடி மதிப்பில் செயல்படுத்தப்பட்டுள்ளன. முறையான சுரங்கத்தில் தமிழ்நாட்டில் முக்கியமான பெருங்கனிமங்களான சுண்ணாம்புக்கல், மேக்னசைட், குவார்ட்ஸ், பழுப்பு நிலக்கரியில் இருந்து கடற்கரை மணலில் கிடைக்கும் கார்னட், எல்மினைட் போன்ற அணிக்கனிமங்கள் உள்ளிட்ட நிறைய வளங்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கிராஃபைட், இயற்கை எரிவாயு, எண்ணெய் என பல அரிய வகை கனிமங்களும் நமக்கு கிடைக்கிறது. அதேபோல் சிறு கனிமங்களில் கருப்பு மற்றும் பலவண்ண கிரானைட், சாதாரண கல், ஜல்லி, சிலிக்கா, மணல், மண், சரளைக்கல் என கட்டுமான பணிகளில் தேவையான அனைத்தும் நம் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கிறது. நாம் இன்றைக்கு பயன்படுத்துகின்ற இயற்கை வளங்கள் நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற சொத்து. அதை அழியாமல் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்கொண்டு சேர்க்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவரின் கடமையாகும். இன்றைக்கு நாம் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்காமல் எதிர்கால சந்ததிக்கு வளமான நிலமும் சுத்தமான தண்ணீரும் கிடைக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வோடு செயல்படுவோம். பேராசைப்பட்டு பூமியை ஆழமாக தோண்டாமல் அரசால் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மட்டும் கல், மண், மணலை எடுக்க வேண்டும் என்கிற செய்தியை மக்களிடம், தொழிலாளர்களிடம் கொண்டு சேர்க்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணைப்படி 11/6/2026 அன்று குவாரி உரிமையாளர்கள், லாரி உரிமையாளர் மற்றும் செங்கல் சூளை உரிமையாளர்களின் சங்கங்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. குவாரி உரிமையாளர்கள் இயற்கை தந்த கனிம வளங்களை அளவுக்கு அதிகமாக சுரண்டாமல் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மட்டும் கனிமங்களை வெட்டி எடுத்து லாரிகளில் ஏற்று செல்ல வேண்டும். தூசி, அதிக சத்தம், நிலத்தடி நீர் பாதிப்பு ஆகிய மாசுபாடுகள் இன்றி சுற்றுச்சூழலை பாதுகாத்து கனிமங்களை வெட்டி எடுக்க வேண்டும். பெருநிறுவன சமூக பொறுப்பு CSR நிதியை பயன்படுத்தி உள்ளூர் மக்களுக்கு தரமான சாலை வசதி, சுத்தமான குடிநீர், மரக்கன்றுகள் நடுவது போன்ற கிராம மேம்பாட்டு பணிகளை செய்ய முன்வர வேண்டும். இப்படி சுற்றுச்சூழலையும் மக்களையும் மையமாக வைத்து கிராம மக்களின் முழு ஒத்துழைப்போடு கனிம வளங்களை முறையாக பயன்படுத்த குவாரி உரிமையாளர்களிடம் தெளிவாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரசு அனுமதித்த நடைச்சீட்டை பயன்படுத்தி லாரிக்கு மேல் தார்பாய் கொண்டு மூடி அனுமதிக்கப்பட்ட பாதையில் மட்டும் கனிமங்களை கொண்டு செல்ல வேண்டும்.